வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 பண்ண ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள்: 4 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் மைதா மாவு, 4 ஸ்பூன் 65 பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். மைதா மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, 65 பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. உப்பு சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடாயில் காலிஃப்ளவரை போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. திருப்பி விட்டுக்குங்க. குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிற போட்டு எடுத்துடலாம். திருப்பி விட்டுக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை கொஞ்சமாக அது மேலே போட்டுக்குங்க கடைசியாக.
பாருங்க, கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.